ஹலோ guys, வெல்கம் டு HP Trends of New Facts and New Ideas. இன்னைக்கு போன வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம குமரி லெமோரியா என்ற குமரி கண்டத்தை பார்த்துருக்கோம். அது மிஸ்டீரியஸ்னு சொல்லியிருக்கோம். ஆனா உண்மையா கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க இந்த கண்டம் இருந்திருக்கு. அதை பத்தி நம்ம பண்ண போறோம். அதுதான் துவாரகை இருந்துச்சா. அதுக்குமே கிருஷ்ணவ கதையை கேட்போம். கிருஷ்ணர் தான் மாமாவான கம்சனை கொன்னதுக்கு அப்புறம் மதுரைக்கு கிங் ஆனார். அது மட்டும் இல்ல, சராசந்தனை கிருஷ்ணனை போர் புரிஞ்சாங்க. அது பல நாட்கள் போர் போனுச்சு. பட் கிருஷ்ணர் ஜெயிச்சிட்டாரு. கிருஷ்ணர் யோசிச்சாரு, எந்த ஹியூமனும் எந்த ஈவெண்ட்ஸும் நம்மளோட நாட்டுக்குள்ள இறங்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதுக்கு ஒரு தனியான ஒரு ஐலாண்ட், ஒரு தீவுவே பில்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. சோ அதனால தேவசிற்பியான விஸ்வகர்மாவை அழைச்சாரு. விஸ்வகர்மா இந்த தீவை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 18 நாள் குருச்சேத்திர போர், மகாபாரதத்துல 18 நாள் குருச்சேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் துரியோதனோட அம்மா சாபம் விட்டு இருக்காங்க, காந்தாரி. என்ன சாபம்னா, உன் யாதவக்கணும் உன் கண்ணு முன்னாடி தண்ணிக்குள்ள அழிஞ்சு போகும். அதே மாதிரி துவாரகையும் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணரும் இறந்திருக்காரு. எப்படின்னா, வாலியோட அவதாரமான வேடன் கிருஷ்ணரை அம்பேறி இருக்காங்க. அது காலில் அடிச்சிருக்கு. கிருஷ்ணருக்கு முன்னாடியே தெரியும் கிருஷ்ணர் சாவ போறாரு. பட் எந்த விதமான ரியாக்ட் ஏத்தாம அவர் சாவை ஏத்துக்கிட்டார். இப்போ வாங்க நம்ம கண்டதுக்குள்ள போவோம். துவாரகை இருந்ததுக்கான அடையாளம் பாத்தீங்கன்னா 2001 நம்ம இந்தியன் ரிசர்ச் அண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இது ரெண்டுமே சேர்ந்து அரபிக்கடல்ல தேடி இருக்காங்க. இந்த துவாரகை எங்க லொக்கேட் ஆயிருக்கு? குஜராத்ல அரேபியன் சீக்கு பக்கத்துல துவாரகை லொக்கேட் ஆயிருக்கு. 1963 இந்த ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் 1983 சில நாணயங்களும் தங்க சிப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.